லக்னத்தை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு 10வது வீடு. 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம். 10ஆம் இடம் தான் கௌரவம், 10ஆம் இடம் தான் மரியாதை, 10ஆம் இடம் தான் ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அதனாலதான் சனி பகவான் இந்த இடத்துல ஆட்சி ஆகிறார், செவ்வாய் உச்சமாகிறார், குரு பகவான் நீச்சமாகிறார் இல்லையா? குரு பகவான் நீச்சமாகிறார். அப்ப சனி பகவானுடைய வீட்டுல சூரியன் பகையாகிறார். இந்த மகர ராசி மகர லக்னத்தை பொறுத்த அளவுக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடிய சூரியன் தன்னுடைய வீட்டுல பகையாகிறதுனால எப்பவுமே அவங்களுக்கு எப்படா, அதாவது திருமணம் லேட் ஆகும், பார்க்கறதெல்லாம் மனசுக்கு பிடிக்காம ஒரு போயிட்டே இருந்தாலும் கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஏன்டா கல்யாணம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை அந்த லக்னமா இருந்தாலும் இவங்க ரொம்ப பொறுமையா தான் இருப்பாங்க, ரொம்ப நிதானமானவங்க தான். ஆனா செவ்வாய் அங்க உச்சமாகறதுனால அந்த முரட்டுத்தனமான கோபம், எதையும் அந்த அப்சர்வ் பண்ணிக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. டக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். அவங்க சொல்றத அவங்க நம்ம கேட்டுட்டோம்னா சூப்பர். அவங்க சொல்றத நம்ம கேட்கல அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனை வரும். அப்ப 8ஆம் இடம், அப்ப தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத இழப்புகள் இதெல்லாமே அவங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி சூரியன் அப்படின்னா அரசு சம்பந்தப்பட்டது. இப்ப இவங்க பாத்தீங்க அப்படின்னா அரசாங்கம், அரசு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் ஏதாவது ஒரு பாதிப்பு வரும். இவங்கெல்லாம் கொஞ்சம் லோன் வாங்குறது இதெல்லாமே கொஞ்சம் கவனமா வாங்கணும். ஏன்னா இந்த லோனை கட்ட முடியாம ஒரு சூழ்நிலையை கொடுக்கறது என்னன்னா இந்த மகர லக்னத்துக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8ஆம் அதிபதி நம்ம பகையா இருக்கிறதுனால ஒரு அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கடன் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கட்ட முடியாம போய் குரு வேற நீச்சமாயிடுறாரு. இப்ப 12ஆம் இடம் என்பது 12ஆம் அதிபதி. இப்ப வெளிநாடு, வெளி தூரதேச பிரயாணங்கள் இதன் மூலமா நமக்கு ஒரு இது கிடைக்குமா, லாபம் கிடைக்குமா அப்படின்னு கிடைக்காது. அவரே 3ஆம் அதிபதியும் ஆயிட்டார். அப்ப இவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க, ஒரு இடத்துலயே தான் நிக்கணும் அப்படின்னு. இவங்க சனினா என்னங்க, மந்தமான தன்மை, நிதானமான தன்மை, பொறுமையான தன்மை. அப்ப இவங்க ஒரு இடத்துல நிக்கும் போது அவங்க எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. இவங்க இடம் விட்டு இடம் போனாங்க அப்படின்னா இவங்க நல்லா இருக்கும். ஏன்னா செவ்வாய் உச்சமாகிறார் 4ஆம் இடத்துல, ஆனா அவரே பாதகாதிபதியாகி உச்சமாயிடுறார். அப்ப மூத்த சகோதர உறவு இருந்தா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. மூத்த சகோதர உறவால் பாதிப்பு. அதே மாதிரி செவ்வாய்னா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், ஆனா சொத்து இருக்கும். 4ஆம் இடங்கிறது வீடு, வாசல், சொத்து, இதன் மேலதான் அவங்களுடைய ஆர்வம் அதிகமா இருக்கும். அது கிடைக்கும். ஆனா அந்த சொத்தை ஏதோ ஒரு விதத்துல ஒரு பாதிப்பு கொடுக்கும். ஏன்னா இந்த 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல போய் நீச்சமாயிடுறாரு. அப்ப 7ஆம் இடம் என்பது என்னங்க, பார்ட்னர், நண்பர்கள், இவங்க ஏமாத்திடுறது. அப்ப ஏதாவது ஒரு விஷயத்துல இவங்க ஏமாத்து போறது, வாழ்க்கை துணை ஏமாற்றம் அல்லது நண்பர்களால் ஏமாற்றம், இந்த மாதிரி எல்லாமே இந்த மகர லக்னக்காரங்க ராசிக்காரங்களுக்கு நடக்கும். சரிங்களா? இவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா முதல்ல குரு நீச்சமாகறதுனால 7ஆம் இடத்துல போய் குரு உச்சமாயிடுறாங்க. இவங்க ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா அவங்க நல்லா இருப்பாங்க. இவங்க போய் ஒரு இடத்துல கால் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க சூப்பரா வளர்ச்சிக்கு வந்துருவாங்க. ஆனா இவங்க டவுன் ஆயிடுவாங்க. இவங்க தன்னைத்தானே பலப்படுத்திக்கணும். தொழில் இருக்கும், வேலை இருக்கும், எப்பவுமே உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா 10ல சனி உச்சமாயிடுறாரு, 4ஆம் இடத்துல சனி நீச்சமாயிடுறாரு. இப்ப வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்காது. வீட்டுக்குள்ள வந்துட்டா ஏதோ ஒரு மனசு ரீதியான ஏதோ ஒரு வலி வேதனைகளை அனுபவிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மகர ராசி மகர லக்னத்தை பாத்தீங்கன்னாலும் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம், தந்தை வழி சொத்துக்கள் இதெல்லாமே கொஞ்சம் இவங்க போராட்டமா தான் இருக்கும். கஷ்டப்பட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதுல ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை, பத்திர பிரச்சனை,
இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கும். அதை கிளியர் பண்ண முடியாம எப்பனா அந்த தசாபதி வரும்போதுதான் அது வெளியவே தெரியும். ஒரு பத்திரத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க இடத்த. ஒரு 10 வருஷம் கழிச்சு விக்கலாம் அப்படிங்கிறப்பதான் இவங்களுக்கு அது தெரிய வரும். அப்ப இந்த மகர ராசி மகர லக்னத்தை பொறுத்த அளவுக்கு எப்பவுமே உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ரொம்ப சிக்கனமா இருக்கக்கூடியவங்களாவும் இருப்பாங்க. கொஞ்சம் பொறுமை, அதாவது நிதானமா செலவு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. சிக்கனம் அப்படின்னா நம்ம கஞ்சத்தனம்னு எடுத்துக்கூடாது. நிதானமா யோசிச்சு பார்த்து அப்படி பண்ணினாங்கன்னாதான் பரவாயில்ல. இல்ல அப்படின்னா நிறைய இழப்புகளை அவமானங்களை சந்திக்கும். எனவே இவங்களை பொறுத்தளவுக்கு நிறைய விஷயங்கள்ல அவமானப்பட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு பாதிப்பு இவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இவங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருநள்ளாறு சனி பகவானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வரணும். அடிக்கடி குரு வழிபாடு பண்ணணும். ஆலங்குடியோ அல்லது தென்குடி திட்டையோ போய் அங்க அங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தண்ணி வாங்கி கொடுத்துட்டு வரணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த 7ஆம் அதிபதி சந்திரன் 11ஆம் இடத்துல நீச்சமாயிரு. அப்ப எப்பவுமே வாழ்க்கை துணை, நண்பர்கள், ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலையில தான் இவங்க இருப்பாங்க. அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, ஓகே நமக்கு இப்பிறவியில இதுதான் கிடைச்சது, இத நாம அனுபவிக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாத்திக்கிட்டு போகக்கூடிய ஒரு விஷயத்த இவங்க செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லக்னம் ராசி அப்படிங்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கர்மா அப்படிங்கிறது இதைத்தான் நம்ம அனுபவிக்க பிறந்தாங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம். இதெல்லாம் நமக்கு எப்ப லைவுக்கு வரும், நடைமுறைக்கு வரும் அப்படின்னா அந்தந்த தசாபுத்தி காலகட்டங்கள்ல அப்பதான் அந்த கர்மாவானது அவங்கள வேலை செய்ய வச்சு அவங்கள கஷ்டப்படுத்தி அதுக்கான தண்டனையை கொடுத்து அதை சரி பண்றதுக்கான வேலையை செய்யும். அப்ப நாமளே அதை சரி பண்ணிக்கும் போது கொஞ்சம் அந்த தசாபுத்தி வரும்போது உங்களுக்கு சூரியனுடைய திசையோ புத்தியோ இந்த குருவுடைய திசையோ புத்தியோ அப்பெல்லாம் வரும்போது அவங்க கொஞ்சம் அந்த இறை வழிபாடு, குருவா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலா ஒருத்தர் எடுத்துக்கிட்டு நடந்துகிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில அந்த நல்லா இருக்கும்.